ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சந்தோஷி சமையல். இன்றைக்கி நம்ம பாஸ்தா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பாஸ்தா செய்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம இப்போ பாஸ்தா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் சுடுதண்ணியை ஊற்றி இப்போ அடுப்பில் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நீங்கள் டைரெக்டாகவும் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தண்ணியை வச்சு கொதிக்க வச்சுட்டு பாஸ்தாவும் போடலாம். நான் கொஞ்சம் டைம் சேவிங்ஸ்க்கோசரம் அந்த மாதிரி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடிபிடிக்காமல் ஒரு கலரி விடணும். இது நல்லா ஒரு கொதிக்க விடணும். மேக்ஸிமம் 2 மினிட்ஸில் இது நல்லா கொதிச்சிடும். இப்போ இது அடுப்பில் கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே நம்ம சைடில் வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாஸ்தா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் நான். இது வடிகட்டுறப்ப நீங்கள் பச்சை தண்ணியை ஊற்றி ஒரு தடவை வடிகட்டணும். அதுக்கப்புறம் மேலாப்படியே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் நம்ம இது கலந்துக்கிட்டுறோம். எதுக்குன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கோசரம் இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாணலியை சூடு பண்ணிக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் அது சேர்ந்துக்கலாம். இது மெல்ட் ஆகட்டும். இப்போ இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஆரிகானோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் இதில் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கிறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பீஸா பாஸ்தா சாஸ் அது இருக்குது. அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பாஸ்தாவுக்கு. அதனால் பீஸா பாஸ்தா சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதில் பீஸா பாஸ்தா சாஸில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் சீஸை அது நல்லா கொஞ்சம் துருவி போடணும். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. சீஸ் செம்ம டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு இதில். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்ச பாஸ்தா இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒன்றொன்னா உதுத்து நம்ம போட்டு விடணும். இதில் போட்டுவிட்டு இப்போ இது நல்லா கலரணும். இந்த மசாலா ஒன்றோட ஒன்று எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா கலரணும். அப்புறம் தேவையான அளவு நீங்கள் இதில் உப்பும் சேர்த்துக்கங்க. ஏற்கனவே கொதிக்க வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்தேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சம் இதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம இப்போ இது நல்லா கலந்து விடலாம். இந்த மசாலா நல்லா கலரணும். இப்போ இதில் ஒரு சீஸ் ஸ்லைஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகனோவும் இதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சீஸ் கொஞ்சம் மெல்ட்டாக விடணும். ஒரு 1 மினிட் வச்சா போதும். இப்போ இது கொஞ்சம் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சுவையான பாஸ்தா ரெடி. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த பாஸ்தாவை செஞ்சு கொடுங்க. அதுலேயும் இல்லை கோதுமை பாஸ்தாவும் வருது. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த சுவையான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் சந்தோஷி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர். Bye bye. We will see you in next video.